ஓம் சாந்தி 2/5/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஞான வானம்பாடியாகி தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். எத்தனை பெயரை தனக்கு சமமாக மாற்றி இருக்கிறேன், நினைவினுடைய சார்ட் எப்படி இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். கேள்வி: மனிதர்களால் கொடுக்க முடியாத எந்த ஒரு உறுதிமொழியை பகவான் தன்னுடைய குழந்தைகளிடம் கொடுக்கிறார்? பதில்: பகவான் உறுதிமொழி கொடுக்கிறார். குழந்தைகளே, நான் உங்களை நம்முடைய வீட்டுக்கு கண்டிப்பாக அழைத்து செல்வேன் என்று. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானால் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு செல்வீர்கள். இல்லை என்றாலும் முக்திக்கு ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வலுக்கட்டாயமாக கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வேன். நான் எப்போது வருகிறேனோ அப்போது உங்கள் அனைவருடைய வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறது. நான் அனைவரையும் அழைத்து செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ஓம் சாந்தி. குழந்தைகள் இப்போது படிப்பின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். அனைத்து குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என்று என்ன பாடப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அதாவது ரொம்ப கிளியரா சொல்றார். படிப்பின் மீது கவனம் கொடுப்பது என்றால் குணங்களை தாரணை செய்வது. நமக்குள் இந்த குணங்கள் இருக்கிறதா என்று சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் யார் அப்படி ஆகிறார்களோ அங்குதான் குழந்தைகளாகிய உங்களின் கவனம் செல்லும். அதாவது கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்களோ அவங்க மீது எல்லாருக்கும் கவனம் இருக்கும் இல்லையா? அதுபோல யார் நல்ல குணங்களை தாரணை செய்கிறாங்களோ அவங்க மீது தான் எல்லாருடைய கவனமும் இருக்கும் அப்படின்றார். பொதுவாக மாணவர்கள் படிக்கும்போது நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம் அப்படின்றத செக் பண்ணுவாங்க இல்லையா? எவ்வளோ நமக்கு நினைவில் இருக்குது, எக்ஸாமில் இந்த கேள்வி வந்தால் நான் பாஸ் ஆவேனா, இதெல்லாம் பார்த்துப்பாங்க இல்லையா? அதுபோல் பாபா அனைத்து குணங்களும் எனக்குள் இருக்கிறதா அப்படின்னு சோதனை செய்யுங்க அப்படின்றார். இப்போது இது படிப்பது மற்றும் படிப்பிப்பதின் ஆதாரத்தில் இருக்கிறது. நாம் எத்தனை பேருக்கு படிப்பிக்கிறோம் என்று தன்னுடைய மனதை கேட்க வேண்டும். அந்த குணதாரணை எதனுடைய ஆதாரத்தில் இருக்கு அப்படின்றதும் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். படிப்பது மற்றும் படிப்பிப்பது இதனுடைய ஆதாரத்தில் தான் இருக்கு. அதாவது படிக்கணும், படிப்பிக்கணும். படிக்கும் போது கொஞ்சம் தாரணை ஆகுது, பிறருக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் தாரணை ஆகுது. நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோமே, இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நம்முடைய மனம் ரியலைஸ் பண்ணும். ஆகையால தான் பாபா படிப்பது மற்றும் படிப்பிப்பதின் ஆதாரத்தில் குணதாரணை இருக்கு அப்படின்றார். மற்றபடி இன்னும் சம்பூர்ண தேவதையாக யாரும் ஆகவில்லை. எப்போது நிலவு சம்பூர்ணம் அடைகிறதோ அப்போது எவ்வளவு வெளிச்சம் தருகிறது. இங்கு கூட வரிசை கிரமமான முயற்சியின் ஆதாரத்தில் இருக்கிறீர்கள் என்பது பார்க்கப்படுகிறது. இதை குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும், டீச்சரும் புரிந்து கொள்ள முடியும். அதாவது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று டீச்சருக்கும் தெரியும். அதேபோல் இங்கும் என் பெயரில் என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குழந்தை மீதும் தந்தையின் பார்வை செல்கிறது. அனைத்து பூக்களையும் பார்க்கிறார். அனைவரும் பூக்களாக இருக்கிறீர்கள். இது தோட்டம் அல்லவா? ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை தெரிந்திருக்கிறீர்கள், தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிந்திருக்கிறீர்கள். அத்தீந்திரிய சுகமயமான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அனுபவம் செய்கிறீர்கள். பாபாவை மிகவும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதின் மூலமாக தான் பலன் கிடைக்கிறது. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்காக குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் எளிய உபாயம் சொல்கிறேன். அதாவது நினைவு யாத்திரை.
எனவே என்னுடைய நினைவின் சார்ட் சரியாக இருக்கிறதா? மேலும் பிறரையும் எனக்கு சமமாக ஆக்குகிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஞான வானம்பாடிகள் அல்லவா? சிலர் கிளியாக இருக்கிறார்கள், சிலர் வேறு வகை பறவைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் புறாவாக ஆகக்கூடாது, கிளியாக ஆக வேண்டும். என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்து ரமணீகமாக பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்கள் வானம்பாடிகள். அப்போ உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஞான வார்த்தைகள் பாட்டு போல, இசை போல இருக்கணும், இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதே நேரத்துல புறாவாக ஆகக்கூடாது, கிளியாக ஆகணும் அப்படின்றார். புறா என்ன செய்யும்? ஊங்கொட்டிட்டே இருக்கும். அதுபோல சிலர் நல்ல முரளி கேட்பாங்க. ம் ம் ஆமா ஆமா அப்படின்னு பாபா சொல்றது கேட்பாங்க. அதோடு இருந்துடக்கூடாது. கிளி ஆகணும். கிளி என்ன செய்யுது? என்ன சொல்றோமோ அதை ரிப்பீட் பண்ணுது. அதுபோல நம்ம ஞானத்தை கேட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணணும். அப்படியே சொல்லணும். அப்பதான் சேவை நடக்கும். வேறு வகை பறவைகள் அப்படின்னு சொல்றார் பாபா. கழுகாக மாறணும். ஏன்னா கழுகு புயலையோ அல்லது வேற மேகங்களையோ பார்த்து பயப்படாது. அதையும் கடந்து மேலே போயிடும். கழுகு மற்ற பறவைகளுடைய சகவாசத்துல இருக்காது. காக்காக்களோ குருவிகள் கூடவோ இருக்காது. அதுபோல நீங்க உயர்ந்த நிலை அடையக்கூடியவங்க. உங்க சகவாசமும் நல்லா இருக்கணும். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து மேலே போகணும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனைகளுக்கு மேலே போய் அங்கிருந்து பார்க்கணும். அதுபோல பாபா பறவைகளுக்குள்ள கூட எவ்வளவு விசேஷ தன்மைகள் இருக்கு பாருங்க. அது போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இங்க வருவதே தெய்வீக குலத்தின் சம்பந்தத்தில் வருவதற்காக தான். அங்கே நீங்கள் தெய்வீக குலத்தினராக இருப்பீர்கள். அங்கே உங்களுக்குள் எந்த விதமான கோபம் அல்லது வெறுப்பின் விஷயமே இருக்காது. அப்படிப்பட்ட தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவராக ஆகுவதற்கு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். நியமப்படி படிக்க வேண்டும். ஒருபோதும் படிப்பை தவறவிடக் கூடாது. நோய்வாய்ப்பட்டாலும் கூட புத்தியில் சிவபாபாவின் நினைவு இருக்க வேண்டும். வீட்டு வேலைகள் செய்து கொண்டே போகும் போதும் வரும் போதும் தன்னை மலராக ஆக்க வேண்டும். வைரத்தின் உதாரணம் கூட மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் சுயம் பூத கண்ணாடியாக இருக்கிறீர்கள். எனவே எனக்குள் தேக அபிமானம் கொஞ்சம் கூட இல்லைதானே என்று தன்னை சோதிக்க வேண்டும். இந்த நேரம் அனைவரும் முயற்சியாளர்கள்தான். இருந்தாலும் குறிக்கோளோ இருக்கிறதல்லவா? அதாவது வைரத்தை வெறும் கண்ணால அப்படியே பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய தோஷம் குறைகள் எதுவும் தெரியாது. அதை பூத கண்ணாடியில் பார்க்கும்போது மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே என்ன குறைகள் இருக்குது, தோஷம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. தோஷம் இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுபோல் பாபா சொல்கிறார், நீங்களும் ஆத்மா வைரம் தானே, நீங்களே பூத கண்ணாடியாகி எனக்குள்ள கொஞ்சம் கூட தேக அபிமானம் இல்லை தானே அப்படின்னு சோதனை செய்துக்கோங்க அப்படின்றார். ஏன்னா ஏதாவது குறைகள் இருந்தது, தேகாபிமான விகாரங்கள் இருந்தது அப்படின்னா, பழைய சம்ஸ்காரம் இருந்ததுன்னா வேல்யூ குறைஞ்சிடும். நாம் இந்த உடலை விட்டுவிட்டு புதிய உலகத்தில் இளவரசன் இளவரசி ஆகுவோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இதில் புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு பாபாவின் நினைவுதான் இருக்க வேண்டும். மற்ற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. இதற்கு தான் தூய்மையான பிச்சைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பாபா தூய்மையான பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்றார். நாள் முழுவதும் இந்த நிலையில இருக்கணும். அதாவது தனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னா, உலகத்துல எனக்கு வீடு இல்லை, உறவு இல்லை, வியாபாரம் இல்லை, ஆஸ்தி இல்லை, எதுவுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆனா இங்கே பாபா நமக்கு
தூய்மையான பிச்சைக்காரர்கள் ஆகணும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகம் கூட என்னதில்ல. ஒரு பாபாவின் நினைவுல மட்டும் இருக்கணும். வேற எந்த நினைவு வரக்கூடாது. அந்த நிலையில இருந்தால் தூய்மையான பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றார். ஷரீரம் கூட நினைவு இருக்கக்கூடாது. இது பழைய அழுக்கான ஷரீரம் அல்லவா? இங்கே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டை மறந்து போய் இருந்தீர்கள். இப்போது மீண்டும் பாபா ஞாபகப்படுத்தி இருக்கிறார். இப்போது இந்த நாடகம் முடிய போகிறது. நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகள் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்போது ஸ்ரீமத் படி நடந்தால் முக்தி ஜீவன் முக்தியில் செல்வீர்கள். இல்லை என்றாலும் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்லதான் வேண்டும். போக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாடகப்படி அனைவரும் கண்டிப்பாக செல்லதான் வேண்டும். பிடித்திருந்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் நான் வந்திருப்பதே அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வதற்காகத்தான். வலுக்கட்டாயமாக கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வேன். இப்போது முரளி அச்சிடப்படுகிறது. போக போக இன்னும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அச்சிடப்படும். குழந்தைகள், பாபா எங்களிடம் என்ன பணம் இருக்கிறதோ அதை யஜ்யத்தில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்குவோம் என்று சொல்கிறார்கள். பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். போக போக என்னவெல்லாம் நடக்கும் என்று பாருங்கள். விநாசத்திற்கான ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும். பிறகு அமைதி ஏற்பட்டுவிடும். குழந்தைகளின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த ஷரீரத்தையும் மறந்து முழுமையாக தூய்மையான பிச்சைக்காரன் ஆக வேண்டும். புத்தியின் லைனை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிந்துவிட்டது. நாம் நம்முடைய இனிமையான வீட்டிற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், படிப்பின் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கிறது. ஆகையால் நல்ல முறையில் தினமும் படிக்க வேண்டும். தெய்வீக குலத்தினராக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு எந்த அளவு அதீந்திரிய சுகம் அனுபவமாகிறது, மகிழ்ச்சி இருக்கிறதா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். வரதானம். புத்தியின் துணை மற்றும் ஒத்துழைப்பின் கரம் மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். ஒத்துழைப்பின் அடையாளமாக கையோடு கை சேர்ந்திருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல தந்தைக்கு சதா உதவியாளராக ஆகுவதுதான் கையோடு கை சேர்ப்பது மற்றும் புத்தியின் மூலம் கூடவே இருப்பதாகும். அதாவது மனதின் ஈடுபாடு ஒருவரோடு மட்டும் இருப்பதாகும். இறைவனின் தோட்டத்தில் கையோடு கைகோர்த்து சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். இதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சதா குஷியாக மற்றும் நிரம்பியவராக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் சதா ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். இறைவனுடன் கைகோர்த்து சென்று கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்று நாள் முழுவதும் இந்த நிலையில இருந்து நான் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி என்ற அனுபவத்தை செய்யணும். அதே நேரத்தில் ஆனந்தத்தினுடைய அனுபவத்தையும் செய்யணும். ஸ்லோகன். ஆசீர்வாதங்களின் கணக்கை சேமிப்பதற்கான சாதனம் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவதாகும்.
இன்றைய அவ்யக்த சமிகை உங்களிடம் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய குஷியின் பொக்கிஷம் இருக்கிறது. இந்த குஷியின் பொக்கிஷத்தை தானம் செய்து கொண்டே இருங்கள். யாருக்கு நீங்கள் குஷி கொடுக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்வார்கள். ஆகையால் மகாதானியாகி குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். தினமும் ஏதாவது ஒரு தானத்தை அவசியம் செய்யுங்கள். தானம் கொடுப்பதின் மூலம் மனதின் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அனுபவம் செய்வீர்கள். உலகத்துல என்னென்னவோ தானங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாபா பாருங்க எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். உங்களிடம் குஷியின் பொக்கிஷம் இருக்கு, ஆகையில தானம் கொடுங்க, தானம் செய்துட்டே இருங்க. நீங்க யாருக்கெல்லாம் குஷி தானமாக கொடுக்குறீங்களோ அவங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமா நீங்க மகிழ்ச்சியும் திருப்தியும் அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்றார். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே.